ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் பேக் டு த ஹரிஸ் வெல்த் வே. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் உங்கள் பாக்கெட்டை காலி பண்ணுற ஒரு சைலண்ட் கில்லராக இருக்கும். நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் அல்லது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் உங்களை பார்த்து ஒரு $1 மில்லியன் சிரிப்பு சேர்த்துட்டு, சார் ஏன் கொலைப்படுறீங்க, கையில் காசு இல்லையா, நோ ப்ராப்ளம், 0% இன்ட்ரெஸ்ட் இஎம்ஐயில் இருக்குது, ஒரு ரூபா கூட வட்டி இல்லாமல் இந்த ஐஃபோனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு ஒரு சுகர் கோட்டுட்டு போய் சொல்லுவான். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாது. தெர் இஸ் நோ சச் திங்ஸ் அஸ் எ ஃப்ரீ லஞ்ச். அந்த பேங்க்காரன் உங்க மேல இருக்கிற பாசத்துல வட்டி இல்லாம கடன் தரலைங்க. உங்களுக்கு தெரியாம உங்க பாக்கெட்ல இருந்து எப்படி காசு பறிக்கலாம்னு இன்னைக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். லெட்ஸ் டைவ் இன் டு த ரியாலிட்டி. ஆக்சுவலா இதோட ஹிடன் சார்ஜஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, 1 லட்ச ரூபாய் போனு 10 மாசம் இஎம்ஐ போட்டா மாசம் 10,000 கட்டினா போதும். இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. முதல்ல அவங்க போடுறது ப்ராசஸ் ஃபீஸ், அது ஒரு 500ல இருந்து 1500 ருபீஸ் வரைக்கும் இருக்கும். அடுத்து கன்வென்ஷன் ஃபீஸ், இது போக ஜிஎஸ்டி ஆன் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன். இது என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதான் இந்த ஹிடன் ட்ராப்பு. நிஜத்துல இந்த பொருளோட விலைய வட்டியோட சேர்த்து பிரைஸ் இன்ஃபிளேஷன் பண்ணி பார்ப்போம். நிஜத்துல அந்த பொருளே வட்டியை சேர்த்து பிரைஸ் இன்ஃபிளேஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா நீங்க கேஷ் கொடுத்து வாங்கினா கிடைக்கிற கேஷ் டிஸ்கவுண்ட்டை இஎம்ஐல தர மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காத அந்த 5,000 ரூபாய் தான் நீங்க கட்டுற ஹிடன் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலா இந்த சைக்காலஜிக்கல் ட்ராப் பத்தி நல்லா, மென்டல் ஸ்லேவரியை பத்தி நல்லா செக் பண்ணுறேன். ஒய் திஸ் பிராண்ட்ஸ் ப்ரோமோட் இஎம்ஐ சோ மச் அப்படின்னு தெரியுமா? ஏன்னா மனுஷனோட சைக்காலஜி அவங்களுக்கு தெரியும். ஒரு பொருளோட விலை 1 லேக்னு சொன்னா நீங்க யோசிப்பீங்க. ஆனா அதே விலைய ஜஸ்ட் 4,999 per monthன்னு சொன்னா உங்க மூளை அட இவ்வளவுதானா இன்ஸ்டன்டா அதுக்கு ஆசைப்படும். யூ ஆர் நாட் பையிங் ஏ போன், யூ ஆர் பையிங் ஏ டெப்ட் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த பொருளை சொந்தமாக்கலைங்க, உங்களை நீங்களே அந்த பேங்க்குக்கு ஸ்லேவ் ஆக்கிக்கிறீங்க. உங்க ஃபியூச்சர் இன்கம் இன்னைக்கே செலவு பண்றீங்க. திஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபினான்சியல் சைக்கிள். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. நைட் மேரை பத்தி சொல்றேன். இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த இஎம்ஐ கம்பெனிக்காரங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாம இஎம்ஐ பவுன்ஸ் ஆச்சுன்னா அப்போதான் இந்த ரியல் நைட்மேர் பிகைன்ஸ். ஸோ இசிஎஸ் பவுன்ஸ் சார்ஜஸ் ஒரு 500 போடுவாங்க. லேட் பேமெண்ட் ஃபீஸ்னு ஒரு 500 1000 ருபீஸ் போடுவாங்க. பேனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி 2%லேருந்து ஒரு 3% வரைக்கும் பெர் மந்த் போடுவாங்க. இது எல்லாம் சேர்த்தா நீங்க கட்ட வேண்டிய வட்டி லோக்கல் ஃபைனான்ஸ்காரனை விட அதிகமா இருக்கும். இவங்க பண்றதுக்கு பேரு டிஜிட்டல் கந்து வட்டி. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சிபில் ஸ்கோர் காலி ஆயிரும். பின்னால உங்களுக்கு ஒரு முக்கியமான ஹோம் லோன் இல்ல எஜுகேஷன் லோன் தேவைப்படும் போது இந்த 0% இஎம்ஐ உங்க வாழ்க்கையை பிளாக் பண்ணிடும். அடுத்து ஹவு டு அவாய்ட் திஸ் ட்ராப்பை பார்க்கலாம். ஸோ வாங்குறது தப்பு இல்லை, ஆனா ஃபினான்சியல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட ஒரு கோல்டன் ரூல் சொல்றேன். இஃப் யூ கான்ட் பை இட் ட்வைஸ் இன் கேஷ், யூ கான்ட் அஃபோர்ட் இட். அதான் என்னன்னா, ஒரு பொருளை 2 வாட்டி காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பேக்கப் இல்லைன்னா அந்த பொருளை வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக ரிவர்ஸ் இஎம்ஐ பண்ணுங்க. அதாவது மாசம் அந்த 5000 ரூபாய ஒரு லிக்விட் ஃபண்டு இல்ல ஆர்டில போடுங்க. 10 மாசம் கழிச்சு நீங்களே அந்த பொருளை வாங்கும்போது உங்க கையில காசும் இருக்கும், உங்களுக்கு வட்டியும் வந்திருக்கும். யூ வில் பி த மாஸ்டர் ஆஃப் யுவர் மணி, நாட் த பேங்க். ஃபைனலா சொல்றேன், த ரிச் பீப்புள் இன்வெஸ்ட், த புவர் பீப்புள் த கன்சூமர். அது நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை நடத்துற வர்க்கத்திலேயே வச்சிருக்கணும்ன்றது இந்த கன்சூமரலிஸ்ட் வேர்ல்டோட பிளானு. அந்த பொருளை போய் சிக்கிறாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஐ ஓப்பனிங்கா இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்க. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி உங்களுக்கு இன்டெப்தா ஃபினான்சியல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நமக்கு பிங் பண்ணுங்க. ஸ்மார்ட், பி வெல்தி. இது ஹரிஸ் வெல்த் வே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட்.